சிறு சின்ன ஒரு பொது உதாரணம் இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும். ஒரு பொது உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு கதை நம்ம புரிந்து கொள்வதற்காக, கீழே உள்ளவங்களை பார்க்கிற மேல உள்ளவங்க பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்காக ஒரு செய்தி பாருங்க. ஒரு 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 அறிஞரிடத்தில், ஒரு பெரிய கலைமானிடத்தில் ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? ஒருவர் வீட்டில் வாழ்றாரு. அவர் வீடு சின்ன வீடு. அவர் 30-40 ஆடுகளை வளர்க்கிறாரு. சின்ன வீட்டில் வாழ்றாரு. எப்ப பார்த்தாலும் அந்த மனைவியோட பிரச்சனை என்ன, இந்த வீடு நிம்மதி இல்லை, காலை நீட்ட இயலாம இருக்குது, கையை நீட்ட இயலாம இருக்குது, நிம்மதியா தூங்க இயலாது, கொஞ்சம் ஒரு பெரிய வீட்டுக்கு போகக்கூடாதா என்று நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை. இவர் எப்படா இந்த நிம்மதி அடைகிறதுன்றதுக்காக ஒரு அறிஞர் போய் எப்படி நான் நிம்மதி அடைதல் அப்படின்னு கேட்கிறாரு. நான் எதை சொன்னாலும் நீ செய்வியான்னு கேட்கிறாரு. நான் எதை சொன்னாலும் செய்வேன். ரைட், உனக்கு ஏதாவது பிசினஸ் என்ன பண்ற? எனக்கு ஆடு இருக்கு, ஒரு 30 ஆடு. சரி, நீ இந்த 30 ஆடை இதுக்கு போற வீட்டுக்குள்ளே வச்சு சாப்பாடு கொடுக்கணும்ன்றாரு. பிரச்சனை, நான் வந்ததே வீட்டுக்கு நெருக்கம், நிம்மதி இல்லைன்றதுக்கு. இந்த 30 ஆடையை நான் வீட்டுக்குள்ள வச்சு சாப்பாடு கொடுத்தா பிரச்சனை டபுள் ஆகுமே. நீ எது சொன்னாலும் செய்யறேன்னு சொன்னியா இல்லையா? சரி, இப்போ 30 நாள் வாழ்ந்தாரு. அன்றைக்கு போய் ஏதோ மனைவி நல்ல ஒரு முடிவோட வந்திக்கிறான் எதிர்பார்த்தா 30 ஆடையும் வீட்டுக்குள்ள எடுக்கிறாரு. என்ன முடிவு, யார் வழிகாட்டின உனக்கு அப்படின்னு சொன்னா, நான் நிம்மதி அடையறதுக்கான வழி 30 ஆடை வீட்டுக்குள்ள எடுத்து, அப்ப வீட்டுக்குள்ள வாழ்க்கையும் போகுது, ஆடும் வீட்டுக்குள்ள. ஏற்கனவே இருந்ததை விட டபுள் ட்ரிபிள் ஆயிடுச்சு. தினந்தோறும் பார்த்தா பிரச்சனை டபுள் ஆயிட்டு. இவருக்கு என்னடா, இவர் என்னமோ வழிகாட்டுறாரு, இப்படி ஒரு முசீபத்தை கொண்டு போட்டாரு. டெய்லி பொறுமையா 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 29 எப்ப வரும் என்றதே காலத்தை கழிச்சுக்கிறார். டெய்லி மனைவி நிம்மதி இல்லை, நிம்மதி டபுள் ஆயிடுச்சு. 29ஆம் நாள் முட்டுச்சுன்னு ஒரே ஓட்ட அறிஞர்கிட்ட போய், அறிஞரே 29 நாள் முடிஞ்சிச்சு, எப்ப அடுத்தது என்ன செய்யணும்? ஆடெல்லாம் வெளியே எடுங்கண்டார். அது ஏற்கனவே வெளியே தானே இருந்துச்சு, திருப்பியே வெளியே எடுங்கண்டார். அன்றைக்கு ஏதோ சொன்னாரு, போனாரு, ஆட்டெல்லாம் வெளியே எடுத்து வீட்டை கழுவிட்டு அன்றைக்கு நைட்டுக்கு தூங்குறாரு. மனைவி சொல்றா, அப்பா என்ன ஒரு நிம்மதி அப்படின்னு சொன்னா, இந்த வீட்டுல இவ்வளவு நாள் நான் காணாத ஒரு நிம்மதி இன்றைக்கு என்ன செய்து வந்தது. அப்ப அறிஞர் பார்த்தாரு, நிம்மதியா இதான் இருக்கலையே இந்த வீட்டுல, இப்ப எப்படி வந்தது? அது எப்படி வந்து சொல்லுங்க பாப்போம். நம்ம கீழே பாருங்கடா செய்ய மாட்டோம், போ வச்சார் அவரு. பாருங்கடா ஃபீல் வரலையே, நீ போ கீழுக்கு போயிட்டு இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொன்னா அந்த இடத்துல நிம்மதி உனக்கு என்ன செய்யும், புரியும். இந்த 30 நாள் பட்ட கஷ்டத்துல அது இந்த வீட்டுல நிம்மதி இருக்கிறது என்னது, ஃபீலிங்க்கு வந்தது. இதுதான் மனிதனுடைய உலகத்துடைய இயல்பு. அன்புள்ள சகோதரர்களே, நிறைய ஆசையில் இருந்துட்டு இருப்போம். ஆனா பயங்கரமான ஒரு சூழல் வரக்குள்ள என்ன நினைப்போம், யாரா நாட்டுக்கு போய் சேர்ந்தாலே போதும் அப்படி நினைக்கிறோமா இல்லையா? ஏன் பிரச்சனை வந்தா என்ன வருது, எவ்வளவு ஒரு பெரிய ஐடியா ஏன் இல்லாம போச்சு? கீழ்நிலையை காண்றோம், ஃபீலிங் அல்ல, கண்ணால காண்றோம். கண்ட உடனே என்ன முடிவு எடுக்கிறோம்? ஒண்ணுமில்லை, என்ன உயிரை விட்டா எனக்கு என்னது போதும் என்ற லெவலுக்கு நம்ம என்ன செய்கிறோம், வருகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தாலா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். திருப்தியான வாழ்க்கை, திருப்தியான மனநிலை அல்லாஹு தாலா கேளுங்க. அல்லாஹு மின் யஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், உன்னிடத்தில் நேர்வழியை, போதும் என்கின்ற மனப்பான்மையை, இறையச்சத்தை, நான் பேணுதலான வாழ்வை நான் கேட்கிறேன். அது மட்டும் நம்மளுக்கு வந்ததுண்டா சகோதரர்களே, இந்த உலகத்தில் உங்களை மாதிரி திருப்தியா வாழ்ற எவரும் இருக்க மாட்டான். இன்றைக்கெல்லாம் நொந்து வாழ்வதற்கான என்ன காரணம் தெரியுமா? நம்ம ஒன்றின் மீது ஆசை வைத்திருக்கிறோம், அதை பெரிய இலக்காக வைத்திருக்கிறோம். இதை மட்டும் நம்ம அளவா வைத்துக்கொள்ள ரெடியாக இருந்தால் இந்த உலகத்தில் நீங்க கவலைப்படுவதற்கு வேற எதுவுமே இருக்காது. கவலைகள் வேதனைகள் வர எப்படி பதறக்கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் பதறாமல், அல்லாஹ் இதை ஏற்படுத்தி இருக்கிறான், இதுக்கு ஒரு வழி உண்டு உலகத்துல என்று மட்டும் நீங்க நினைச்சு பழகிட்டீங்கன்னு சொன்னா, பலஸ்தீன நினைங்க போதும். பக்கத்துல கண்டு கொண்டிருக்கிற கொத்து கொத்தாக இறைச்சிகள் போல போடப்பட்டு கொண்டு போகிற குழந்தைகளை மட்டும் நினைங்க. உங்களோட வாழ்க்கையில அல்லாஹ் எவ்வளவு திருப்தி சந்திக்கிறான் என்ன செய்யும். பக்கத்துல உள்ள நாடு நீங்கள் திருப்தியை அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கு மேலுக்குள்ள ஒரு நாடு. அல்லாஹு தாலா இவ்வளவு தந்திருக்கிறானே என்று நினைத்து நன்றி செலுத்துவோம். ஆனா அப்படி இல்லை, நமது மனோநிலைகள் அப்படி இல்லை. அன்புள்ள சகோதரர்களை, ஒரு அறிஞர் சொன்னார், எப்படி எந்த அமல்கள் எல்லாம் மௌத்தை உனக்கு வெறுக்க வைக்கிறதோ, இந்த உலகத்தில் செய்கின்ற எந்த செயல்கள் எல்லாம் மரணத்தை உனக்கு வெறுக்க வைக்கிறதோ அதை விட்டு பழகு, நீ என்றைக்கும் மௌத்தை பயப்பட மாட்ட. எப்படி எந்த அமல் எல்லாம் உனக்கு மௌத்தை வெறுக்க வைக்கிறதோ அந்த செய்யாத மீது பழகு, உனக்கு மௌத்தை பத்தி அச்சம் என்ன செய்யாது, இருக்காது. நீ ஒரு வேலையை செய்கிறாய், யா அல்லாஹ் நான் மௌத்தாக கூடாது, இது கொஞ்ச நேரம் செய்யணும் அப்படி என்ற ஒரு எண்ணம் வந்தது, அதை விட்டு நீ மௌத்தை பத்தி என்ன செய்ய மாட்டாய், பயப்பட மாட்டாய்னு சொன்ன. நம்ம எதுல ஈடுபட்டு இருப்பதனால நம்ம மரணத்துக்கு பயந்து கொண்டிருக்கிறோமோ அதுகளை விட என்ன செய்யணும், பழக வேண்டும். சகோதரர்களே பாருங்கள், ஒரு சின்ன ஒரு உபதேசம். ஒரு அறிஞர் கேட்கிற அவரிடத்திலே, நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலையில் மௌத்தாக தயாரா? எல்லாரும் என்ன சொல்லுவோம், இல்ல. சரி, இதற்கு பின்னால் உங்களுக்கு மாறுவதற்கான சிந்தனை நிலைமை, நாளைக்கு மாறுவேன் நாளண்டைக்கு மாற வேண்டிய ஏதாவது ஒரு ஐடியா இருக்குதா? 4 ஐடியாலாம் என்னது இல்லை. சரி, இந்த நிலையில மௌத்து வராத என்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டா? இல்லை. அப்படி இருந்து நீங்க மாறலடா, நீங்க புத்திசாலியே இல்லை. 3 நிலை.
இப்ப மௌத்து வாரத்தை நம்ம என்ன செய்யல, விரும்பல. நாளைக்கு இந்த நாளில் மாறுவோம் என்ற எண்ணமும் இல்லை. இப்பொழுது மௌத்து வராது என்கின்ற உறுதியும் இல்லை. அப்படி இருந்து மாறலைன்னா நம்ம புத்திசாலியா? இல்லை. ஆபத்து வரும் என்று தெரியுது, ஆபத்து தப்பு ஐடியாவும் இல்லை, வராதென்ற உறுதியும் இல்லை, போற ஐடியாவும் இல்லை. அப்படின்னா இது புத்திசாலியுடைய வேலை இல்லை. ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வீதியிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஜனாசா போகிறது. பக்கத்தில் ஒரு நண்பரை பார்த்து சொல்கிறார், இந்த ஜனாசா இப்பொழுது மௌத்தாயிற்று, இந்த உயிர் போயிட்டு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்கு உயிர் கொடுத்து இந்த உலகத்துக்கு அல்லாஹ் தஆலா அனுப்பினால் திருப்பி பழைய பாவங்களை இந்த ஜனாசா செய்யுமான்னு கேட்டார். நிச்சயமா செய்யாது. ஏன்னா மௌத்தை கண்டு வந்துட்டு, கபரை கண்டுட்டு வந்துட்டு ஒரு நாளும் செய்யாது. இப்ப அல்லாஹ் தஆலா அந்த ஜனாசாவுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பானா என்று கேட்டார். கொடுக்க மாட்டான்டார். அல்லாஹ் தஆலா அந்த ஜனாசாவுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காது விட்டாலும் உனக்கு தந்திருக்கிறான். உனக்கு என்ன செய்யறான்? இப்ப அந்த வாய்ப்பை தந்திருக்கிறான், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, இதை விட ஒரு உபதேசம் சொல்ல முடியுமா? நம்ம மௌத்தாகி எழும்பினா அல்லாஹ் அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கல, ஆனா மரணத்தை காட்டி எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். நம்ம மாறவில்லை என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, மாற்றங்கள், நம்ம எடுக்க வேண்டிய முயற்சி, நமது பொறுமை, போதும் என்கின்ற மனப்பான்மை, இந்த மாதிரி விஷயங்கள்